வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் சத்யா தினேஷ். இது என்ன வீடியோனா, கரெக்டாக 6 மாதத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோங்க. இதை நான் போஸ்ட் பண்ணவே மறந்துட்டேன். இப்போ தான் ஃபோனில் சரி என்ன பண்ணலான்னு தேடும் போது எனக்கு இந்த வீடியோ கிடச்சிச்சு. ஆக்சுவலி நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இந்த 2025 வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான இயர். ஏன்னா நான் அவ்வளோ சிவன் கோவிலுக்கு போனேன் அப்படின்ட்டு. அந்த ட்ரிப்பை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணதே இந்த வீடியோ, அதாவது இந்த 2 நாளில் தான். அதுக்காக தான் இப்போ நாங்கள் எல்லாருமே கிளம்பி அம்மா வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். சூப்பராக என்ஜாய் பண்ணோங்க. அம்மா வீட்டுக்கு போகிறோன்னா யார் தாங்க சந்தோஷப்படாமல் போவாங்க? நான் தான் என் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சந்தோஷமாக இருக்கேன். ஆனால் நான் பெற்ற பிள்ளைங்க ரெண்டும் பஸ்ஸில் இப்படி நல்லா ஆடிட்டே போகிறோமே அப்படின்ட்டே அவங்க ரவுடி பண்ணிகிட்டே வராங்க. கொஞ்ச நேரம் கூட அமைதியாக இல்லைங்க. ஒரு வழியாக நம்ம வீட்டுக்கு போயிட்டு நம்ம பயணம் இனிதே தொடங்கியது. அங்கே ஒரு பூஜையை போட்டுட்டு கிளம்பலாம். பார்த்து பண்ணு. இதுதாங்க செங்கம்மா முனியப்பன் கோவில். இப்போ இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணும்போது இந்த கோயிலில் வந்து நோம்பி போட்டிருக்காங்க. இவர் தாங்க இந்த வீடியோவோட ஹீரோவே. ஆமாம், இவர் தான் என் தம்பி. இவருக்காக தான் இந்த ட்ரிப்பே. இவர் பேரை சொல்லி தான் நாங்கள் எல்லாம் குடும்பமாக கூட்டமாக கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டெல்லாம் என் ஹஸ்பண்ட் அப்படி தாங்க, சாமி கும்பிட்றதுனாலே ஒரு பொறுமை இருக்காது. ஒரு இடத்துல நில்லுங்கன்னா நிற்க மாட்டார், இப்படியே தான் பரபரன்ட்டு இருப்பார். இப்போ அவங்க பசங்களும் அதே மாதிரி தான். அப்பா வந்து வண்டிக்கு பூஜை போட்டுட்ருக்காரு, தேங்காய் வச்சு சுற்றிட்டுருக்காரு. அது இந்த தேங்காய் வச்சு சுற்றி அந்த இதெல்லாம் வச்சு தட்டுவாங்க. அதாவது அந்த தேங்காவை வச்சு ஒரு பக்கம் டயர்லேயும் தட்டுவாங்க, 4 சைடுமே. அதுக்கு வந்து இது ஏன் தட்டுறாங்கன்னா, டயரில் வந்து காற்று இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறாங்க அப்படின்னு நான் சொல்லிகிட்டு இருந்தேன். ஆனால் அது அங்கேருந்து ஒரு டிரைவர்ஸ் கூட நம்பலைங்க. டிரைவர்ஸ்னால் வேறு யாரும் இல்லை, என்னோடய வீட்டுக்காரரும் அண்ணாவும் தாங்க. நல்லாவே ட்ரைவ் பண்ணுவாங்க, நம்பி போகலாம். வாங்க இப்போ ஒரு காமெடி பாருங்கள். பொறுக்கு தாங்க பொறுக்கு. இங்கே பார்த்தீங்களா, தூரத்தில் லைனாக லைட்டெல்லாம் எரியுது. இது எந்த இடம்னு யாராவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். வண்டி வந்து கொஞ்சம் வேகமாக போயிட்டு இருந்ததுங்க. ரோடு வந்து காலியாக தான் இருந்தது. ஏர்லி மார்னிங் ஒரு 2 o'clock அந்த மாதிரி இருக்கும், 2 to 3 o'clock அந்த மாதிரி இருக்கும். இது எந்த இடம்னா, திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் மலை தாங்க. என்னோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான பிளேஸு. ஒரு பக்கம் லைட் எரிஞ்சதை பார்த்த உடனே ஃபோனை தூக்கி வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். எடுத்துகிட்டே இருக்கேன். காலையில் அமைதியாக அப்படியே பார்த்துட்டு போகிறதுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். இந்த மலை தெரிகிற இடத்துல நம்ம வீடு இருக்காதா, டெய்லி காலையில் எழுந்திரிச்சு கையை தூக்கி சாமி கும்பிட்டு நிம்மதியாக டே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்துச்சுங்க. இந்த ட்ரிப்பு வந்து நாங்கள் போகும்போது ஆடி மாதங்க. இப்போ நான் போஸ்ட் பண்ணும்போது மார்கழி மாதங்க. கரெக்டாக 6 month ஆகிடுச்சு. ஏன்னா இது ஃபோனில் இருந்ததையும் நான் மறந்துட்டேன். அப்புறம் கொஞ்சம் வீடியோஸும் டெலீட் ஆகிடுச்சு. அதனால் ஃபோட்டோ கிளிப்ஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தா பாருங்கள். நெக்ஸ்ட் டைம் போகும்போது கண்டிப்பாக ஃபுல்லாக வீடியோ எடுத்துகிட்டு வருவேன். இது பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம போனது வந்து நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயில். அங்கே வந்து கேட் லாக் ஆகி தான் இருந்தது. ஆனால் வெளியேருந்து பார்த்தாலே ஆஞ்சநேயர் தெரிவார். எங்கே இறங்கி சாமி கும்பிட்டாலும் இவரும் கூடயே இறங்குவார். அப்புறமா வந்து இடத்த பிடிச்சி இப்படி தலகாணி போட்டு படுத்து தூங்கிடுவார். இவர் தான் சூப்பர் ஹீரோ. ஆனால் இப்படி தான் பண்ணிகிட்டே வந்தார். சாமி கும்பிடுவார், பேக்கரியில் இறங்குவார், ஆனால் வந்து படுத்து தூங்கிடுவார். ஏன்னா அந்தளவு ஃப்ரீயாக தான் இருந்தது. நாங்கள் மட்டும்தான் போனோம். வண்டியில் போனோடனே ஒரே ஆட்டம் தான். சின்ராசை கையிலையே பிடிக்க முடியலை அப்படிங்கிற அளவுக்கு 2 பேரும் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்கள் அவங்க சேட்டையை. ஃபஸ்ட்டு நாங்கள் போன கோவில் வந்து திருப்பாஞ்சலி. நீலீஸ்வரர் வந்து அங்கே சிவன் அங்கே இருக்கார் அவர். ஆனால் அங்கே ஒரு ஃபோட்டோ கூட எடுக்கலைங்க. அநியாயத்துக்கு எப்படி எடுக்காமல் விட்டேன்னு எனக்கே தெரியலை. அங்கே வந்து ரொம்பவே அமைதியாக இருந்தது. கொஞ்சம் கூட கூட்டமே இல்லை. போனோம், சாமி கும்பிட்டோம், வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு போனது வந்து சமயபுரத்தில் தான் ஃபுல் கூட்டம். அதுவும் ஆடி வெள்ளி. தெரியாமல் உள்ளே சிக்கிட்டோண்டா, எப்படிடா வெளியே போகிறதுன்னு தெரியாமல் நின்றுட்டு இருந்தோம். ஆனால் நடுவுலையே என் பசங்க எங்கள் அப்பாவை வச்சு ஃபன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே பாருங்கள், என் சின்ன பையன் அழுகிறான். அதுக்கு என்ன காரணம்னா, அப்பாவே தான் 2 பேரையுமே தூக்கிட்டு போகணுமா. பெரியவனும் அவர்கிட்டயே தான் வரேங்கிறான், சின்னவனும் அவர்கிட்டயே தான் போகிறேங்கிறான். ஆனால் கடைசியில் இவன் ரொம்ப அழகாக ஆரம்பிச்சிட்டான். அவன் ஓரளவு அமைதியாகி விட்டுட்டு போயிட்டான். கடைசியில் அப்பா அப்பாவும் தூக்கவே முடியாமல் 5 மணி நேரம் சமயபுர க்யூவில் நின்று சாமி பார்த்துட்டு வந்தோங்க. அதுலேயே எங்களுக்கு வந்து ஆஃப் டேவே போயிடுச்சு. அலம்போது போட்டோ எடுக்கிறேன்.
அடுத்து நாங்கள் போனது வந்து தஞ்சை பெரிய கோவில். சூப்பராக இருந்ததுங்க. லாஸ்ட் டைம் நாங்கள் கோயிலுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா ஈவினிங், அதாவது கொஞ்சம் இருட்டிடுச்சு. அத்திவரதர் வந்தார் பார்த்திங்களா, அந்த சீசனில் பிஃபோர் மேரேஜ் போனது. ஆஃப்டர் மேரேஜ் ஃபேமிலியாக நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறோம். சூப்பராக இருந்தது இந்த எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்காகவே லாஸ்ட் டைம் என்னை இருட்டில் கூட்டிகிட்டு போயிட்டீங்க, எதுவுமே சுற்றி பார்க்க முடியல. இந்த டைம் வந்து பகல்லையே நாம் போகிறோம், ரொம்ப நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணி கிளம்புனோம். அதே மாதிரி சமயபுரத்தில் லேட்டானதுனால எங்களுக்கு ஈவினிங் வந்து அங்கேயே சரியாக போயிடுச்சு. ஃபுல்லாக பொறுமையாக சுற்றி பார்த்துட்டு வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஜாலியாக இருந்தது. எனக்கு வந்து எப்பயுமே ஒரு ஆசை இருக்கும், ஒவ்வொரு சிவன் கோவிலுக்கு போயும் அந்த இடத்துல அமைதியாக உட்காந்து சிவபுராணம் படிக்கணும் அப்படிங்கிறது ஆசை. ஆக்சுவலி இந்த 2 நாள் இந்த ஆன்மீக ட்ரிப் ஆரம்பித்ததுக்கு அப்புறமா தான் இதை நான் ஒரு சிவன் கோவில்லையுமே போய் அமைதியாக உட்காந்து சிவபுராணம் படிக்கவே ஆரம்பித்தேன். சூப்பராக இருந்தது. நம்ம ஃபேமிலி, அதாவது யூடியூப் ஃபேமிலி, நம்ம யூடியூப் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே, அதாவது பார்த்துட்ருக்கவங்க, ரெகுலராக வீடியோஸ் பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும் சிவன்னா எனக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும், எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நான் வந்து ஒரு வீடியோ ஷார்ட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவர்னா எனக்கு அவ்வளோ பிடிக்குங்க, ஏன்னே தெரியல. அப்புறம் வந்து நீங்களும் இந்த மாதிரி ட்ரிப்பு போகிறீங்க அப்படின்னா தஞ்சாவூர், திருச்சி, அந்த கும்பகோணம் அதிலெல்லாம் போனீங்கன்னா கும்பகோணமில் மட்டுமே நீங்கள் வந்து ஒரு 2 டேஸ் இல்லைன்னா 3 டேஸ் கூட ஃபுல்லாக ஸ்டே பண்ணி சுற்றி பார்க்கலாங்க. அவ்வளோ கோவில் இருக்குது. ஆனால் நாங்கள் வந்து 2 டேஸ் தான் பிளான் பண்ணோம். எங்களுக்கு வந்து இப்போ திருச்சி அந்த மாதிரி போயிட்டு வரத்துக்கே சரியாக போயிடுச்சு. சூப்பராக இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ். இங்கேருந்து நெக்ஸ்ட்டு நாங்கள் எங்கே போனோன்னா புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில். அங்கே போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு 7 மணி அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால் அங்கே வந்து அவ்வளோ பெருசாக எந்த கூட்டமுமே இல்லை. புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவிலுக்கும் இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் போகிறது. அங்கே வந்து பெருசாக கூட்டம் எதுவும் இல்லை. மேபி நாங்கள் போன டைமிங் அந்த மாதிரி இருக்கலாம். ஆனால் ஆடி வெள்ளிலையும் நம்ம வந்து சாமியை நல்லாவே பார்த்துட்டு வந்தோம். அங்கே வந்து இந்த ஒரு ஃபோட்டோ எடுத்திருந்தேன். அப்புறம் வெளியே வந்து அந்த ஊர் ஜனங்க வந்து கோலாட்டம் அடிச்சிட்டு இருந்தாங்க. சூப்பராக இருந்தது. அங்கே இருந்துட்டு நாங்கள் கும்பகோணம் போயிட்டு, கும்பகோணம் வந்து நைட் அங்கேயே ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிட்டோம். ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு திருநாகேஸ்வரம் போயிருந்தோம். இங்கேயும் நம்ம சிவன் தான் இருந்தார். அங்கே வந்து நாங்கள் காலையில் போகும்போது தான் பூஜை நடந்துகிட்டு இருந்தது. அப்புறம் அந்த கோவில் குளத்தில் வந்து கால் நினச்சிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு வந்துட்டோங்க. இப்போ இங்கேருந்து அடுத்து திருப்பாம்பரம் வந்துட்டோம். இது வந்து திருப்பாம்பரத்துக்கு முன்னாடி, அந்த கோயில் முன்னாடி இருக்கக்கூடிய அங்கே வந்து மீனுக்கு பொரியெல்லாம் வாங்கி போட்டுருக்கோம். దేవుడు ఉండే నీళ్ళు నీ కథ నీకు అర్థమే చేస్తాను సరే నాకునైనా மங்களகரமும் 3 தடவை போட்டுக்கலாம். சீதா பொம்பாய் மா மீனுக்கு బోర్గల్ చూసి పిల్లకాయని విడిచిపోయారు. నువ్వు వేణుమా నువ్వు వేసి నేనా వేసి వేరేదా நான் சாப்பிடவா போறேன், அதுக்கு போறேன். ஏன் சொல்லி நீ இவ கையில இருந்து போற? ஆமாண்டா ஆமாண்டா சாப்பிடுறா. நான் போக மாட்டேன்டா. போக மாட்டேன்டா. அடுத்து நம்ம போன கோவில் வந்து திருநள்ளாறுங்க. திருநள்ளாறுனாலே சனீஸ்வரர் அப்படின்ட்டு தான் அவங்க எல்லாருக்குமே தெரியும். அது வந்து தர்பாரண்யேஸ்வரர், அங்கேயும் சிவபெருமான் தாங்க இருக்கார். அங்கேருந்து சாமி கும்பிட்டு அடுத்து நம்ம போனது பார்த்திங்கன்னா வேளாங்கண்ணி போயிட்டோங்க. வேளாங்கண்ணி பீச்சில் நம்ம ஆட்டத்தை ஆரம்பித்தாச்சு. பாருங்கள் நம்ம குட்டி குஞ்சன்ஸ் எல்லாம் எப்படி ஆடும். வராண்டா 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 பெரிய ஆள வருதுறாங்க பாரு. யாரோ என்ன சொல்றாரு சார், நினைக்கக்கூடாதுன்னு தான் நான் இந்த
எப்பயுமே அம்மா வீட்டுக்கு போனாங்க அப்படின்னாலே தம்பி வந்து அப்பா ஆற்றுக்கு கூட்டிகிட்டு போவார். அங்கே வந்து தண்ணி அமைதியாக தான் இருக்கும், விளையாண்டுட்டு இருப்பாங்க, பெருசாக எதுவும் தெரியாது. ஃபஸ்ட் டைம் பீச்சுக்கு வந்தோடனே அவங்க என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவரே மண் எடுத்துட்டு வர்றாரு, அவரே கட்டிட்டு வர்றாரு. వచ్చాయి పెద్ద అలా వచ్చాయి, పెరియ అలా వచ్చాయి. என்ன ஆட்டம் போடுறாங்க பார்த்தீங்களா? தண்ணியெல்லாம் வாயில் ஊற்றி குடிச்சிக்கிட்டு முங்கி எந்திரிச்சிட்டு இப்போ வந்து அலை வருதுன்ட்டு கையில் மண் அள்ளி அந்த அலையை அடிக்கிறாரு. அவ்வளோ பெரிய மாவீரன் என் பையன். இவர் வந்து பார்த்திங்கன்னா அப்பா கூடயே தான் நிறைய வீடியோ ஃபோட்டோ எல்லாத்துலேயுமே இருந்திருப்பார். ஏன்னா இவர் வந்து தாத்தாவோட பிரின்ஸ், அவருடைய செல்லம் எக்ஸெட்ரா என்ன வேணாலும் சொல்லலாம். அவங்க 2 பேரும் அப்படி தான். பச்சியா ஏய் பச்சியா மண்ணுமா இவ்வளோ ஜாலியாக ஆடிட்டுருக்காங்க. ஆனால் என்னோடய ஹஸ்பண்ட் பண்ணாருங்க, ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இந்த கடலுக்குள்ளே நான் வந்து நிற்க மாட்டேன், ட்ரெஸ் ஈரம் ஆகிடும் அப்படின்ட்டு ஆரம்பிச்சிட்டாரு. கஷ்டப்பட்டு கெஞ்சி கூத்தாடி கடைசியில் கூட்டிகிட்டு வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். இது வந்து ஒரு மெமரிஸாக இருக்கட்டும்ன்ட்டு அங்கே ஃபோட்டோ எடுத்து கொடுத்தாங்க. 40 ருபீஸ் தான். இந்த ஃபோட்டோ தாங்க அந்த ஃபோட்டோ. இதை எடுக்கிறதுக்குள்ளே நான் பட்ட பாடு அந்த ஆண்டவனுக்கு தாங்க தெரியும். அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோங்க. இது நம்ம வீட்டு முன்னாடி இந்த மாதிரி கட்டு சேவல் வச்சுருக்காங்க. அவங்க சண்டை வச்சுட்டு இருந்தாங்க, அதை பார்த்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். தம்பி வந்து ஒரு குதிரை பிடிச்சிட்டு வந்திருந்தான். குதிரையை பார்த்தா விடுவோமா, எல்லோரும் குதிரை கூட நின்று ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். எனக்கு அது பக்கம் போகவே பயங்க. ஏன்னா நான் மேரேஜுக்கு முன்னாடி வந்து அந்த தெருவில் ஒரு குட்டி பையனை வந்து குதிரை கடிச்சிருச்சு. அதனால் எனக்கு அது பக்கத்தில் போக பயம். ஆனால் இவங்க பாருங்கள் எப்படி ஏறி உட்காந்து விளையாண்டுட்டு இருக்கானுங்கன்ட்டு. நேர நிமிந்துக்குண்டு, நேருங்க நிமிந்துக்குண்டு. లడ్డు హాయ్ పెట్టుకో కట్టు పెట్టుకో దినేష్ పెట్టు. இந்த வீடியோ இதோட முடியுதுங்க. இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.